Hi, welcome to my channel Easy Go Japanese. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் usage of jokenkei conditional form in Japanese. Jokenkei conditional form, commonly known as the bar form, used to indicate if or when scenarios that lead to hypothetical situations or general truths. அதாவது if or when கண்டிஷனுக்கு நம்ம இந்த ஜோக்கன்கையை யூஸ் பண்ண போகிறோம். இதை bar form அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம ஹைப்பத்தட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ், ஒரு ஜென்ரல் ஃபேக்ட்ஸை சொல்கிறதுக்கு, அண்ட் தென் அட்வைஸ் பண்ணுறதுக்கு, கண்டிஷன்ஸை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி கேசஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் ஏ ஹேப்பன்ஸ் தென் பி அப்படின்ற மீனிங்கில் யூஸ் பண்ண போகிறோம். ஏ நடந்துச்சுன்னா பி அப்படின்ற மீனிங். அந்த இன்னா அப்படின்னு சொன்னீங்களே நடந்துச்சுன்னா அந்த இன்னாவை ரீப்ளேஸ் பண்ணி தான் இந்த பா சவுண்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கண்டிஷனல் ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சென்டென்ஸ் வந்து நான் பாஸ்டில் இருக்கணும், அதாவது பாஸ்ட் டென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இதை நீங்கள் நல்லா பாருங்கள். ஒரு ஜென்ரல் யூனிவர்சல் பிரின்சிபிள்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன், ஜென்ரல் ட்ரூத்ஸ் ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்கிறேன் இல்லைங்களா. அப்போ ஒரு காமனான விஷயத்தை பற்றி பேசும்போது நீங்கள் பாஸ்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணவே மாட்டீங்க இல்லைங்களா. ஸோ அதை நீங்கள் ஜென்ரலாக நான் பாஸ்டில் தான் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதா இருக்கும். அதனால் இதை நான் பாஸ்டில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். கான்ஜுகேஷன் ரூல் எப்பயுமே நீங்கள் ஒரு வேர்பை இன்னொரு ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணுறீங்க, அது பொட்டன்ஷியல் ஃபார்மாக இருக்கலாம், இல்லை பாசிவ் ஃபார்மாக இருக்கலாம். ஸோ எதுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் சரி, மஸ்ஸு ஃபார்ம்லேருந்து சேஞ்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு கன்வர்ஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ குரூப் 1 வேர்ப் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? மஸ்ஸுக்கு முன்னாடி இ சவுண்டு இருக்கணும் இல்லைங்களா. ஸோ மஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இ சவுண்டை கரஸ்பாண்டிங் ஏ சவுண்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு பா அப்படின்றத ஆட் பண்ணணும். செகண்ட் குரூப் வேர்பை மஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ரேபா ஆட் பண்ணணும். தேர்ட் குரூப் வேர்பு ஷிமஸ்ன்றது சுரேபான்னு கன்வெர்ட் ஆகும், கிமஸ் குரேபா அப்படின்னு கன்வெர்ட் ஆகும். குரூப் 1 வேர்ப் ரூல் என்னவா பார்த்தோம்? இ சவுண்டை ஏ சவுண்டாக சேஞ்ச் பண்ணும், பா ஆட் பண்ணணும். இக்கிமஸ் இகேபா. ஸோ செகண்ட் குரூப் வேர்பை மஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ரேபா ஆட் பண்ணணும், தபேமஸ் தபே ரேபா. தேர்ட் குரூப் வேர்ப் ஷிமஸ் சுரேபா கிமஸ் குரேபா. அண்ட் ஜாப்பனீஸ்லேயே நீங்கள் வேர்ப்ஸை மட்டும்தான் இது வரைக்கும் வந்து வேற ஒரு ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க இல்லைங்களா. அதாவது பொட்டன்ஷியல் ஃபார்மாக இருக்கட்டும், இல்லை பாசிவ் காசேட்டிவ் இந்த மாதிரி இல்லைங்களா. ஈண்டிங் அஜெக்டிவ், நாயிண்டிங் அஜெக்டிவ், நவுன் அதெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ கான்ஜுகேஷன் ரூல் வந்து இந்த இஎண்டிங், நாயிண்டிங் அண்ட் நவுன் இது எல்லாத்துக்குமே இந்த கண்டிஷனல் ஃபார்மில் அப்ளை ஆகும். ஸோ இப்போ இஎண்டிங் அஜெக்டிவ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இ ரிமூவ் பண்ணிவிட்டு கிரேபா அப்படின்னு ஆட் பண்ணணும். நாயிண்டிங் அஜெக்டிவ்க்கு நீங்கள் ஜஸ்ட் நரா, அதாவது நான் கூட நீங்கள் ரா ஆட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. அதுவே நவுனாக இருந்தால் பின்னாடி நரா அப்படின்னு ஆட் பண்ணணும். அதுவே நீங்கள் நெகட்டிவ் பிளெயின் ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறீங்க, அதாவது நக்கெரேபா அப்படின்னு, அதாவது நாய் ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, அந்த நாய் ஃபார்மில் இ ரிமூவ் பண்ணிட்டு கெரேபா ஆட் பண்ணணும், அதுதான் நக்கெரேபா அப்படின்னு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இ எண்டிங் அட்ஜெக்டிவ்ஸ்க்கு ரூல் என்னவா பார்த்தோம்? இ ரிமூவ் பண்ணிட்டு கெரேபா, சமுய் சமுக்கெரேபா. நாயிண்டிங் அட்ஜெக்டிவ்க்கு ரா ஆட் பண்ணணும், கென்கின கென்கின நரா. நவுனா இருந்துச்சுன்னா பின்னாடி நரா ஆட் பண்ணிக்கணும், கக்குசை கக்குசை நரா. நெகட்டிவ் பிளெயின் ஃபார்ம் இக்கனாய் இக்கன கெரேபா. ஸோ போகலன்னா, அந்த போகலன்னா இன்னா அப்படின்றத இந்த பா ஃபார்ம். ஸோ கக்குசை நரா ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுனா, கென்கி நரா ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள் அந்த இன்னா அப்படின்ற சவுண்டு. சமு கெரேபா, ஸோ கோல்டாக இருந்துச்சுன்னா இந்த இன்னா அப்படின்றதா இந்த ஜோக்கென்கை. இம்பார்ட்டன்ட் நோட், இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம 3 ரூல்ஸ் இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நான் வந்து ஒன்று சொல்லியிருக்கேன், நான் பாஸ்டில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனி வரப்போகிறத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சேம் சப்ஜெக்ட் ஒலிஷன். ஸோ அதாவது நீங்கள் சென்டென்ஸில் சேம் சப்ஜெக்டை ரிப்பீட் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல இந்த பா ஃபார்மை யூஸ் பண்ணிடக்கூடாது. அதாவது நீங்கள் உங்களோட விஷஸ்க்கு நீங்கள் இந்த பா ஃபார்மை யூஸ் பண்ணிடக்கூடாது. தபே ரேபா தபே தாய். ஸோ நான் சாப்பிட்டேன்னா சாப்பிடணும் அப்படின்னு ஆசை வரும், ஆசைப்படுவேன், இந்த மாதிரி கேசஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிடக்கூடாது. அப்போது நான் அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் தரா ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம். கேக்கிவோ தபே தரா தபே தாய் கேபண்ணி நறு. ஸோ கேக் சாப்பிட்டேன்னா எனக்கு அகைன் சாப்பிடணும் போலவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேசஸ்க்கு அகைன் அதே தபேமஸ் அப்படின்ற வேர்பை நம்ம ரிப்பீட் பண்ணுறோம் இல்லைங்களா. இந்த மாதிரி கேசஸில் நீங்கள் இந்த பா ஃபார்மை யூஸ் பண்ணிடக்கூடாது.
செகண்ட் ஒன், ஸோ இம்பரேட்டிவ் ஒரு ரெக்வஸ்ட் சென்டென்ஸில் நீங்கள் இந்த வா ஃபார்மை யூஸ் பண்ணிடக்கூடாது. பென்கியூ சுரேபா பென்கியூ ஷித்தே குதாசாய். ஸோ இதை படிச்சு ஸோ அதாவது நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வென் ஆர் ஆஃப்டர் அப்படின்ற மீனிங்கில் தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ படிச்சிங்கன்னா படிங்க ப்ளீஸ் அப்படின்ற சென்டென்ஸில் நீங்கள் ஃப்ரேம் பண்ணிடக்கூடாது. அதாவது இந்த ப்ளீஸ் ஸ்டேட்மெண்ட், ரெக்வஸ்ட், கமாண்ட் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிடக்கூடாது. பென்கியூ ஷித்தரா பென்கியூ ஷித்தே குதாசாய். ஸோ இதை படித்து முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது இதை படிங்க ப்ளீஸ். ஸோ இந்த மாதிரி கேசஸ்க்கு நீங்கள் தரா ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். நாட் ஃபார் இன்னெவிட்டபிள், அதாவது ஒரு நேச்சுரல் கான்சிக்வன்ஸ் இதெல்லாமே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ நீங்கள் இந்த பா ஃபார்மை யூஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ நேச்சுரலாக நடக்குது அப்படின்னாலே அந்த இடத்துல நீங்கள் பிளெயின் ஃபார்ம் தோ பேட்டர்னுக்கு போயிடணும். அமேகா ஃபுரேபா நுரேரு. ஸோ இந்த இதை யூஸ் பண்ணிடக்கூடாது. அமேகா ஃபுருத்தோ நுரேரு. மழை பெஞ்சிச்சுன்னா நீங்கள் நனைஞ்சிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஏ நடந்தால் பி தானாக நடக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அமௌண்ட் வெளியில் வரும். ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் நீங்கள் பா ஃபார்மில் சொல்லிடக்கூடாது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் பிளெயின் ஃபார்ம் தோ யூஸ் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்: வென்கியூ சுரேபா ஷிக்கனி கோகுகுஷிமஸ். படிச்சிங்கன்னா எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு ஜென்ரல் காமன் ஃபேக்ட் இல்லைங்களா? தென்கிகா யொக்கரேபா சன்போனி இக்கிமஸ். ஸோ வெதர் நல்லா இருந்துச்சுன்னா நான் வாக்கிங் போவேன். இசோகன கிரேபா பஸ்ஸுனி நுரேமாசன். ஸோ நம்ம சீக்கிரமாக கிளம்பலன்னா பஸ்ஸை நம்மளால் பிடிக்க முடியாது. தொமுதாச்சிகா குரேபா இஷோனி தபேமஸ். ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா ஒன்றா சாப்பிடுவோம். ஜிக்கன்கா அரேபா அஷிதா ஐமா ஷோ. ஸோ டைம் இருந்துச்சுன்னா நாளைக்கு மீட் பண்ணலாம். ஸோ நீங்கள் நான் பாஸ்டில் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் உங்களோட விஷஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிடக்கூடாது. நேச்சுரல் கான்சிக்வன்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் தென் ஒரு ரெக்வஸ்ட் ஒரு கமாண்ட்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிடக்கூடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரிகித கோசைமஷ்தா.